ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக விநாயகர் சதுர்த்திக்கு அருகம்பில் மாலை ரெடி பண்ணலாம். அருகம்பில் மாலை ரெடி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி தட்டையான பொருளாக எடுத்துக்கோங்க. அதோட முதல் பக்கம் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அதோட ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி நம்ம பூ கட்டுற நூலில் வந்து ஒரு 4 சுற்று சுற்றிக்கலாம். இந்த மாதிரி கரெக்டாக 4 சுற்று சுற்றிட்டு இந்த இடத்துல நல்லா இறுக்கமாக ஒரு முடி போட்டுடலாம். நல்லா இறுக்கமாக ஒரு முடி போட்டுட்டு அந்த குட்டி நூலை மட்டும் கட் பண்ணிடுங்க. அந்த கண்டோட நூல் கண்டோட இருக்கிற நூல் வந்துட்டு நம்மளுக்கு நாட் போடுறதுக்கு வேணும். அது வந்துட்டு ஒரு 2.5 3 பங்கு நூல் விட்டுட்டு கண்டு நூலையும் கட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இதுதான் இப்போ வந்து ஒரு 2.5 பங்கு நூல் விட்டுட்டு மிச்சம் இருக்கிறத கட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. நம்மளுக்கு இந்த நூலை வச்சு தான் நம்ம நாட் போட போகிறோம். அதுவும் பாருங்கள், இந்த மாதிரி மொத்தமாக பிடிச்சி தான் நம்ம நாட் போட போகிறோம். இன்னொரு டைம் சொல்லி காட்டுறேன் பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம நாட் போட போகிறோம். இதை வந்துட்டு மொத்தம் 4 நூல் இருக்குது. 4 அடுக்கு 4 டைம் சுற்றிக்கிட்டோம் இல்லைங்களா, 4 நூல் இருக்குது. இதை வந்து நம்ம எப்படி இப்போ கட்டுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அருகம்பில் வந்துட்டு இந்த அளவுக்கு தான் எடுத்துக்கணும். ரொம்ப மொத்தமாக எடுத்து மாலை கட்டக்கூடாது. இந்த மாதிரி கம்மி அளவு தான் எடுத்து நம்ம 4 நூல் இருக்குது இல்லைங்களா, ஃபஸ்ட்டு நூலுக்கும் 2வது நூலுக்கும் இடையில அருகம்பில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி அருகம்பில் வச்சுக்கலாம். இவ்வளோ லென்த்து தான் அருகம்பில் எடுக்கணுமா இல்லை, இன்னும் கொஞ்சம் சின்ன சைஸ் அருகம்பில்லாக கூட எடுத்துக்கலாம். அடுத்து சம்மங்கி பூ 2 பூ எடுத்து 2வது நூலுக்கும் 3வது நூலுக்கும் இடையில அருகம்பில் மேலே இந்த மாதிரி வச்சுக்கலாம். அடுத்தது இந்த மாதிரி செவ்வந்தி பூ இல்லைன்னா ரோஸு இந்த மாதிரி எந்த பூ இருந்தாலும் 3வது நூலுக்கும் 4வது நூலுக்கும் இடையில சம்மங்கி பூ மேலே இந்த மாதிரி காம்பு நல்லா இழுத்து விட்டு காம்பே வந்துட்டு நீட்டிட்டு இல்லாத அளவுக்கு இந்த மாதிரி நல்லா ஒட்டை சம்மங்கி பூவோட காம்பு பகுதியில் வச்சு ஒரு நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி மொத்தமாக நாட் போடுறது 4 நூலையும் சேர்த்து இந்த மாதிரி மொத்தமாக நாட் போட்டுக்கலாம். நாட்டு வந்து ஒரு நாட்டு வந்துட்டு நல்லா கரெக்டாக பர்ஃபெக்டாக விழலைன்னா இன்னொரு நாட் கூட போட்டுக்காங்க. ஒவ்வொரு கண்ணிக்கு 2 நாட் கூட போட்டுக்கலாம். அடுத்த செட்டு பாருங்கள், நல்லா கவனமாக பாருங்கள். அதே அளவு கம்மியாக அருகம்பில் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அருகம்பில்ல அதே அளவோடு வச்சுட்டு 2 சம்மங்கி பூ எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 2 சம்மங்கி பூவை வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு வச்சோம் இல்லைங்களா, 1வது நூலுக்கும் 2வது நூலுக்கும் இடையில அருகம்பில், 2வது நூலுக்கும் 3வது நூலுக்கும் இடையில இந்த மாதிரி சம்மங்கி பூ வச்சுட்டு நம்ம வேறு எந்த பூவும் வைக்கக்கூடாது, அப்படியே சேர்த்து ஒரு நாட் போட்டுடலாம். அடுத்தது 3வது கன்னி பாருங்கள். நாட் போடும்போது இந்த மாதிரி பூவோட மேல் பகுதியில் காம்பு பகுதியில் இருந்து தான் நாட் போடணும். 3வது கன்னிக்கும் அதே மாதிரி கம்மியாக அருகம்பில் எடுத்து 1வது நூலுக்கும் 2வது நூலுக்கும் இடையில வச்சுக்கோங்க. அடுத்தது சம்மங்கி பூ 2 பூ சேர்த்து எடுத்து 2வது நூலுக்கும் 3வது நூலுக்கும் இடையில வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த டைம் நம்ம ரோஸ் வைக்க போகிறோம். இது மஞ்சள் சிகப்பு கலந்துருக்கும் போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ரெட் கலர் ரோஸ், நான் அன்றைக்கி சிகப்பு கலர் ரோஸ் எடுத்துருக்கிறேன். அதை வந்துட்டு 3வது நூலுக்கும் 4வது நூலுக்கும் இடையில காம்பு வந்து நல்லா மேலே இழுத்து வச்சுருங்க. காம்பு வந்து நீட்டிட்டு இல்லாத அளவுக்கு காம்பு ஃபுல்லாக அந்த நூலோட வெளிப்பகுதியில் மேல் பகுதியில் வந்துடணும். அந்த மாதிரி வச்சுட்டு நாட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம அருகம்பில் சம்மங்கி பூ இந்த மாதிரி விட்டு விட்டாக வைக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நான் இந்த பக்கம் திருப்பி காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பச்சை கலரில் அருகம்பில், வெள்ளை கலரில் சம்மங்கி பூ, அடுத்தது மஞ்சள் கலர் செவ்வந்தி பூவே, அடுத்தது ரோஸ், ரெட் கலரு எல்லோ கலர், பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக கட்டி முடிக்கும் போது நல்லா கவனமாக பாருங்கள். நான் இன்னும் கொஞ்சம் தூரத்துக்கு கட்டி காமிக்கிறேன். நூல் மட்டும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கான நூலாக போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம விநாயகர் சாமிக்கு மாலையாக போடும்போது நல்லா நம்ம எல்லா பூக்களையும் சேர்த்து கட்டும்போது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். அதனால் வந்து நல்லா ஸ்ட்ராங்கான நூலாக இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்துட்டு உள்ளன் நூல் எடுத்துருக்கிறேன். உள்ளன் நூலே கிடைச்சா எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான நூலாக கூட எடுத்துக்கோங்க. நம்ம நல்லா ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது, அருகம்புல், சம்மங்கி பூவு, செவ்வந்தி பூ இது 3ஐயும் ஒரு லைனாக வச்சுட்டோம். அடுத்தது அருகம்புல் சம்மங்கி பூ மட்டும் வச்சுட்டோம். அடுத்தது அருகம்புல் சம்மங்கி பூ ரோஸ் வச்சுக்கிட்டோம். இந்த மாதிரி காம்பு வந்து சம்மங்கி பூவாக இருக்கட்டும் ரோஸோட காம்பாக இருக்கட்டும் ரொம்ப வந்துட்டு வெளியில் நீட்டாத அளவுக்கு வச்சுக்கோங்க. அப்போ தான் படிப்படியாக நம்மளுக்கு பச்சை கலரில் அருகம்புல், வெள்ளை கலரில் சம்மங்கி பூவு, அடுத்தது நம்மளுக்கு நம்ம ரோஸு செவ்வந்தி பூ இதெல்லாம் தெரியும். அடுக்கடுக்காக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இந்த மாலை கூட நம்ம வேறு எந்த மாலையும் போட தேவையில்ல. விநாயகருக்கு வந்து இது ஒரே ஒரு மாலை போட்டோமாவே அவ்வளோ நிறைஞ்சிருக்கும், அவ்வளோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம வந்து இந்த மாதிரி இன்றைக்கி மாலை கட்ட காரணம், இந்த மாதிரி எல்லாரும் கட்டி பழகிக்கலாம், எல்லாருக்கும் ஈஸியாக வரும். இதே வந்துட்டு நார்மலாக நம்ம கை கட்டு கட்டுறது இல்லை மாலை கட்டு கட்டுறது இல்லை உங்களுக்கு வேறு எந்த மெத்தடில் வேணும், உங்களுக்கு அருகம்புல் கூட வேறு ஏதாவது பூக்கள் வச்சு கலந்து கட்டணுமா, இல்லை சிம்பிளான மாலையாக வேணுமா, இல்லை இன்னும் கிராண்டாக வேணுமா, அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு எது வேணும்னாலும் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நான் இன்னும் 1 நாள் 2 நாளையில் ரெடி பண்ணி போட முடிஞ்சால் போடுறேன் கண்டிப்பாக. இதுவே வந்துட்டு நம்ம அருகம்புல்லும் சம்மங்கி பூ மட்டும் வச்சு கட்டலாம். இதே வந்துட்டு செவ்வந்தி பூ அருகம்புல் மட்டும் வச்சு கட்டலாம், இல்லை ரோஸ் அருகம்புல் மட்டும் வச்சு கட்டலாம். இது நம்மக்கிட்ட என்ன கிடைக்குதோ அதை மட்டும் வச்சு கட்டிக்கலாம். எல்லா பூக்களும் கிடைச்சாதான் கட்டணும் அப்படிங்கிறதுல நம்மக்கிட்ட எந்த பொருள் இருக்குதோ அதை வச்சு நம்ம ரொம்ப ஈஸியாக கட்டிக்கலாம், ரொம்ப அழகாகவும் கட்டி எடுக்கலாம். நான் இப்போ வந்து லாஸ்ட்டுக்கு வந்துட்டேன் பாருங்கள். இது வந்து ஒரு சைடோட மாலை,
இந்த மாதிரி ஒன்று விட்டு ஒன்று கட்டும்போது பார்க்குறதுக்கு வந்து நம்ம வேறு எந்த மாலையும் இது கூட சேர்த்து போட தேவையில்ல, அவ்வளோ கிராண்டாக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். லாஸ்ட்டுக்கு வந்தாச்சு பாருங்கள். செவ்வந்தி பூ கட்டிட்டு லாஸ்ட்டாக முடிக்கும்போது அருகம்புல்லும் சம்மங்கி பூ மட்டும் வச்சுட்டு முடிச்சிக்கலாம். இந்த மாதிரி பூ கட்ட தெரியாதவங்க கூட ரொம்ப ஈஸியாக கட்டலாம் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் நான் இன்றைக்கி இந்த மெத்தட் சூஸ் பண்ணினேன். நாட் போடுறது பாருங்கள், நல்லா இறுக்கமாக நாட் போட்டுக்காங்க. ஒரு 2-3 முடி லாஸ்ட்டாக முடிக்கும்போது ஒரு 2-3 முடி இந்த மாதிரி 2-3 டைம் கூட நாட் போட்டு மிச்ச நூலை நம்ம கட் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி அருகம்புல் கீழே மட்டும் கட் பண்ணக்கூடாது, மேலே வந்துட்டு கட் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி மேல் பகுதியில் மட்டும் அந்த அருகம்புல்லோட இந்த முள்ளாக குத்துற மாதிரி இருக்கும் அதோட தண்டு பகுதியில், அதை மட்டும் கட் பண்ணிடலாம். கீழ்ப்பகுதியில் கட் பண்ண வேண்டாம். மாலைக்கு பாருங்கள், இந்த மாதிரி அட்டையோட பின்னாடி சைடு திருப்பி சென்டராக பார்த்து கட் பண்ணிக்கிட்டோமா தான் 2 சைடும் நூல் நல்லா நம்மளுக்கு நீளமாக கிடைக்கும் நம்ம மாலையெல்லாம் ஜாயின் பண்ணுறதுக்கு. இது வந்து ஒரு பக்கத்து மாலை, இன்னொரு சைடு மாலை பாருங்கள் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அதே மாதிரியே கட்டி அதே அளவோடு சேர்த்து கட்டி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நம்ம இதை 2ஐயும் இப்படி ஜாயின் பண்ணி போடுறதுனாலும் போட்டுக்கலாம். நான் வந்து சென்டரில் கொஞ்சம் மாதிரி ரெடி பண்ணுறதுக்காக உள்ள நூலையே ரெட்டையாக எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து கொஞ்சம் அருகம்புல் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கட்டிக்கலாம். இது வந்து எக்ஸ்ட்ரா தான், வேணும்னா இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம், வேண்டான்னா விட்டுறலாம். இந்த மாதிரி அருகம்புல்லை வச்சு 2 சம்மங்கி பூ வச்சு ஒரு சுற்றிட்டு நாட் போடும்போது செவ்வந்தி பூவை வச்சு நாட் போட்டுக்கலாம். நாட் போடும்போது இந்த மாதிரி செவ்வந்தி பூ வச்சு நாட் போட்டுக்கலாம். நம்ம நார்மலாக அட்டை வச்சு கட்டணும் இல்லைங்களா, அதில் கூட இந்த மாதிரி நம்ம வச்சு கட்டிக்கலாம். நம்ம அதில் எப்படி கட்டினோமோ அதே மாதிரி தான் கட்ட போகிறோம். அடுத்த ஸ்டெப்பு வந்து அருகம்புல் வச்சு 2 சம்மங்கி பூவை மட்டும் வச்சு கட்டிக்கலாம். நல்லா உருட்டி விட்டு நெருக்கமாக கட்டுங்க. இந்த மாதிரி கை கட்ட முடியல, கட்ட தெரியல அப்படின்னா நம்ம முன்னே அட்டையை வச்சு கட்டணும் இல்லைங்களா, அதே மாதிரியே கூட இந்த மாதிரி கொஞ்சம் தூரத்துக்கு கட்டி எடுத்துக்கோங்க. அடுத்தது 3வது லைனு அருகம்புல் வச்சு 2 சம்மங்கி பூ வச்சு ஒரு சுற்றிக்கிட்டே நாட் போடும்போது ரோஸ் எடுத்து வச்சு கொஞ்சம் நல்லா மேலே தள்ளி வச்சு நாட் போட்டுக்கலாம். இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக கீழே 2 செவ்வந்தி பூ மேலே உள்ளுக்குள்ளே கொஞ்சம் மேலே தள்ளி ரோஸ் இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்தது இந்த மாதிரி அருகம்புல் வச்சு 2 சம்மங்கி பூ வச்சு கட்டிக்கலாம். அடுத்தது அருகம்புல் வச்சு 2 சம்மங்கி பூ வச்சு அடுத்தது செவ்வந்தி பூ ஒரு லைன் வச்சு நம்ம கட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட்டி எடுத்துகிட்டு நம்ம இந்த இடத்துல முடி போட போகிறோம் பாருங்கள். இந்த இடத்துல முடி போடும்போதே நல்லா இறுக்கமாக முடி போட்டு மிச்சம் இருக்கிற நூலை கட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நம்ம கையிலேயே தான் கட்டணும் அப்படிங்கிறதுல நம்ம முன்னே கட்டணும் இல்லைங்களா அட்டையில் வச்சு அந்த மாதிரி கூட கட்டிக்கலாம். ஏன்னா கையில் கட்டுறது வந்து பூ கட்ட தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். மிச்சம் இருக்கிற நூலை இந்த மாதிரி 2 பக்கமும் ஜாயின் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற நூலை கட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி மாலை நம்ம கையாலே ரெடி பண்ணி சாமிக்கு போடும்போது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல மட்டும் நல்லா இறுக்கமாக நாட் போட்டுக்கோங்க. இல்லை அருகம்புல் சம்மங்கி பூ இதெல்லாம் சேர்த்து நம்ம கட்டினதுனால கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், குஞ்சத்து சைடு நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து கேப்பே இருக்காது, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நம்மளுக்கு இதில் எந்த பூ கிடச்சிருக்குதோ அதை வச்சு ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி ரொம்ப அழகான மாலை ரெடி பண்ணிக்கலாம். இது பாருங்க, பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்கும். மாலையோட கழுத்து சைடு பாருங்கள், நம்ம எக்ஸ்ட்ரா நூல் விட்டுருக்குறோம். அந்த கழுத்து சைடு வந்துட்டு நம்ம இப்போ வந்து நம்ம செவ்வந்தி பூ வச்சு நம்ம கட்ட போகிறோம். இந்த மஞ்சள் கலர் பூவை வந்துட்டு ஒரு சில இடத்துல செவ்வந்தி பூன்னு சொல்கிறாங்க, ஒரு சில இடத்துல சாமந்தி பூன்னு சொல்கிறாங்க. நாங்கள் வந்துட்டு எப்பயுமே செவ்வந்தி பூன்னு தான் சொல்லுவோம். செவ்வந்தி பூவை பார்த்துங்க, இந்த மாதிரி காம்பை எடுத்துகிட்டு மாலையோட கழுத்து சைடில் நூலை வந்து ரெட்டையாக பிரித்து ஆல்ரெடி நம்மளுக்கு 4 நூல் இருக்கும், அதில் நூலை வந்து ரெட்டையாக பிரித்து இந்த மாதிரி சென்டரில் வச்சு ஒரு நாட் மட்டும் போட்டுக்கலாம். நாட்டு கூட தேவையில்ல, இந்த மாதிரி லைட்டாக வச்சு முடி போட்டுக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸி. இது வந்து கலண்டுக்காது, நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இந்த மாதிரி நல்லா இறுக்கமாக முடி போட்டுக்கோங்க. அதே மாதிரி 2 சைடும், இந்த சைடு 3 பூ இந்த சைடு 3 பூ வச்சு போட்டுக்கலாம். 3 பூங்கிறது 5 பூ கூட வச்சு நம்ம நாட் போட்டுக்கலாம். நான் பேசுகிறது அந்த அளவுக்கு உங்களுக்கு புரியலன்னா கூட நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும்போது ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். அவ்வளோதான். இந்த சைடு 3 பூ இந்த சைடு 3 பூ வச்சு இந்த மாதிரி நாட் போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக மட்டும் இந்த மாதிரி 2 நாட் போட்டுக்கோங்க. இது வந்து விநாயகர் சிலையோட பின்னாடி வரைக்கும் போய் நம்ம வந்துட்டு மாலையை முடி போடும்போது ஃபுல்லாக மாலையாகவே இருக்கும், நூல் வந்து வெளியில் தெரியவே தெரியாது. அதுக்காக தான் இந்த மாதிரி பின்னாடி சைடு செவ்வந்தி பூ வச்சு நம்ம நாட் போட்டுக்கிட்டோம். இது பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்துட்டு ஒரே ஒரு மாலை போட்டாவே போதும், அவ்வளோ கிராண்டாக இருக்குது. நம்ம அருகம்புல் வந்துட்டு கீழ் சைடு எப்பயுமே கட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி உள் சைடு மட்டும் குத்துற மாதிரி இருந்ததுன்னா அதை மட்டும் லைன் பார்த்து கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், மாலை வந்துட்டு ஃபுல்லாக கட்டி முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், அடுக்கடுக்காக இருக்கிறது எவ்வளோ அழகாக இருக்குது. நம்மளுக்கு வந்துட்டு இந்த மாலை வந்துட்டு பூ கட்ட தெரியாதவங்க கூட ரொம்ப ஈஸியாக கட்டி கற்றுக்கிற அளவுக்கு தான் வந்துட்டு சொல்லி கொடுத்துருக்குறேன்.
இதில் வந்துட்டு நம்ம கை கட்டு கட்டவே தேவையில்ல. கை கட்டு கட்டின இடத்துல கூட நம்ம அட்டையை வச்சு இந்த 4 கண்ணி கட்டினா பாருங்கள் குஞ்சம் சைடு, அதுக்கு வந்து நம்ம அட்டையை வச்சு நம்ம கட்டிக்கலாம். கட்டி நம்ம நூலை மட்டும் கட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இதே மாதிரி வேறு மெத்தடில் மாலை வேணுமா, இல்லை வந்து நம்ம மாலை கட்டுற கட்டு மெத்தட் வேணுமா, எந்த மாலை வேணுனாலும் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் மேக் பண்ணி போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.